நீட் 2025 கட் ஆஃப் 2024 விட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக குறையும். அதுக்கு முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 2024 நமக்கு 3 hours 20 minutes கொடுத்தாங்க. அதுக்கு என்டிஏ என்ன காரணம் சொன்னாங்கனாக்கா 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 200 minutes. ஏன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின் சாய்ஸ் இருந்தது. பாட்னியில் 5 கொஸ்டின், ஜுவாலஜியில் 5 கொஸ்டின், ஃபிசிக்ஸில் 5 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 5 கொஸ்டின், 50 கொஸ்டின் கொடுத்து அதில் 45 இயர்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா. செக்ஷன் பியில் 15 கொடுத்து அதுலேருந்து 10. ஸோ ஒரு சப்ஜெக்ட்லேயும் 5 கொஸ்டின்ஸ் சாய்ஸ் வந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா 20 கொஸ்டின் இருந்ததுனால எக்ஸ்ட்ரா 20 minutes. இந்த 200 கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, கோவிட் முன்னாடியெல்லாம் 180 கொஸ்டின்ஸ் தான் இருந்தது. ஸோ அப்பயும் அதே 3 hours தான் கொடுத்தாங்க. அதாவது 180 minutes. ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷன்ற மாதிரி கால்குலேட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த 200 கொஸ்டின்ஸ் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 200 minutes ஆக்குனாங்க எக்ஸ்ட்ரா 20 கொஸ்டின்ஸ்னால. இந்த இயர் 2025 திரும்பவும் டைம் பீரியடை 3 hours மாற்றினாங்க. ஏன்னா 180 minutes. ஸோ அதுக்கு என்ன காரணம்னாக்கா 180 கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் எந்த சாய்ஸுமே கிடையாது. ஸோ அப்போ அவங்க நம்ம கால்குலேஷன் என்னென்னா, ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தான். பட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்கள்ட்ட இருந்து கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சொன்னது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா, பயாலஜியில் ஈஸி டு மாட்ரேட். மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் மாட்ரேட்டுன்னு கூட சொன்னாங்க. பட் எல்லாமே லென்த்தியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா மாட்ரேட்டு அண்டு லென்த்தி. நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏபிசிடிஇ. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதில் இருந்து சாய்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒன்லி ஏபிசி, ஒன்லி பிசி, ஸோ அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அது ஓரளவு மாட்ரேட்டாக இருந்தது. ஃபிசிக்ஸில் என்ன ஆச்சுனாக்கா, உங்களுக்கு எல்லாருமே சொன்னது டிஃபிகல்ட்டி அண்டு லென்த்தி. ஒரு கொஸ்டின்ஸையும் ஒரு கொஸ்டினில் 1 நிமிஷத்துக்கு கொஸ்டின்ஸை படிக்கிறதுக்கே 1 நிமிஷம் சரியாக போச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் ஆன்சர் பண்ணுறதுக்கு டைமே பத்தலைன்ட்டு சொல்லிட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டையும் கேட்டதுக்குமே அவங்களுமே இதே தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, கொடுத்த 3 மணி நேரம், அதாவது 180 minutes 180 கொஸ்டின்ஸுக்கு பத்தலை. கிவன் டைம் இஸ் நாட் எனஃப். அதுதான் எல்லாருடைய பதிலுமாகவே இருந்தது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இவ்வளோ ஒரு டஃப்பான கொஸ்டின் பேப்பரில் யாரெல்லாம் 550க்கு மேலே எடுக்க முடியும்ட்டு பார்த்தீங்கன்னா, பயாலஜியில் மினிமம் ஒரு 300ஆவது ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஈவன் அந்த பயாலஜிலையுமே என்டிஏ டைம் ரெடியூஸ் பண்ண என்டிஏ ஒரு சில விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணல. 2014-15 பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா பயாலஜியில் இவ்வளோ லென்த்தியாக இருக்காது. பட் அப்போ ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு பயாலஜியில் இவ்வளோ லென்த்தியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது. எல்லாத்தையுமே என்சிஆர்டிக்குள்ளார இருந்து கேட்டிருந்தாலும் இவ்வளோ லென்த்தி கொஸ்டின்ஸ்லாம் வராது. பட் இப்போ 2025, 24, 23, 22 இந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாலே பயாலஜி எல்லாமே நிறையா லென்த்தி கொஸ்டின்ஸ், 4 ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே ஏபிசி, ஒன்லி பிசி, இந்த மாதிரி அசஸ் அண்ட் ரீசன், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங்கு, இதெல்லாம் நிறையா கேட்க ஆரம்பித்தாங்க. ஃபிசிக்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பயாலஜி கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின்ஸாக கேட்க ஆரம்பித்தாங்க. பட் இந்த இயர் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, பயாலஜியுமே லென்த்தியாகவே வச்சுக்கிட்டு, கெமிஸ்ட்ரியும் மாட்ரேட்டாக கேட்டு அதையும் லென்த்தியாக கேட்டுட்டு, ஃபிசிக்ஸ் லெவலை அதிகப்படுத்தி டிஃபிகல்ட்டியாக ஆக்கிட்டு, டைம் பீரியட் 3 hours பத்தலைன்ட்டு தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் இதுலேயும் மோஸ்ட்லி லாஸ்ட் இயர் ரிப்பீட்டர்ஸ் எழுதுனீங்க இல்லையா, அவங்க
லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் உங்களுக்கு வந்து ஸ்கோர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸி. உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து அந்த செக்ஷன் பியில் வந்து ஒரு 15 கொஸ்டின் இருந்தது இல்லையா? ஸோ அதில் ஒரு 10 கொஸ்டின் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதில் ஒரு 5 கொஸ்டின் தெரியலன்னா கூட 10 கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இந்த டைம் அப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனாலவும் லாஸ்ட் இயரை விட இந்த இயர் கட் ஆஃப் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ யாரெல்லாம் 550க்கு மேலே எடுக்க முடியுன்ட்டு பார்ப்போம். மெயினாக பயாலஜியில் வந்து 300 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுவும் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பயாலஜி ஆன்சர் பண்ணாங்களோ அவங்க தான் ஓரளவுக்கு அந்த 300ங்கிறத ரீச் பண்ணியிருக்க முடியும். எடுத்த உடனே யாரெல்லாம் ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணாங்களோ அவங்களாம் பயாலஜியில் வந்து இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே வந்து ஃபிசிக்ஸ்க்கே நிறையா டைம் பத்தாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி பயாலஜி வர்றதுக்குள்ளார சுத்தமாகவே டைம் பத்தலை. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களே சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு பயாலஜி அட்டன் பண்ணுங்கன்ட்டு. ஸோ பயாலஜி யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தாங்களோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 300 ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 to 120 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மாட்ரேட்டாக இருந்ததுனால 120க்கு மேலே கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க. பட் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 80 மார்க் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம்தான் இந்த இயர். அதுக்கே வந்து கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் போதுமான அளவுக்கு டைம் பத்தலை. என்ன காரணம்னா நீங்கள் பயாலஜியே ஒரு கொஸ்டினுக்கு 1 minute லெஸ் தென் 1 minute நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கூட 90 கொஸ்டின்ஸுக்கு 90 மினிட்ஸுக்கு கீழே நீங்கள் எடுத்தீங்க. சப்போஸ் 1 ஹவரில் நீங்கள் வந்து பயாலஜியை முடிச்சிருந்தீங்கன்னா கூட கெமிஸ்ட்ரிக்கு 45 கொஸ்டின்ஸுக்கு கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் 1 ஹவர் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ இதிலே 2 hours போயிடுச்சு நிறைய பேருக்கு. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இது 2 ஹவர்ஸில் இதை முடிக்க முடியல. பட் ஒரு சிலருங்க வந்து இந்த கெமிஸ்ட்ரியும் பயாலஜியுமே வந்து 2 ஹவர்ஸில் முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு இந்த 2 சப்ஜெக்டையும் சேர்த்து ஒரு 400+ வந்துட்டாங்க. ஒரு 450 கிட்ட வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் தான் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ண முடிஞ்சுது. அதுக்குள்ளார டைம் பீரியடு முடிஞ்சு போச்சு. ஸோ ஈவன் அதுக்கப்புறம் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் ரீட் பண்ணவே முடியல. அதுக்குள்ளார டைம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அவங்கெல்லாம் ஓரளவுக்கு 550 வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் 600க்கு மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிலையும் ஒரு 10 கொஸ்டின் போனால் கூட ஒரு 320+ 320ஆவது மேக்ஸிமம் எடுத்திருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் 320க்கு மேலே எடுத்திருந்தா தான் 600+க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் ஒரு 320 ப்ளஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு 150 ஓரளவுக்கு ரொம்ப நல்லா ப்ரில்லியண்ட்டாக படித்து ஸ்பீடாக யாரெல்லாம் ஒர்க் பண்ண முடிஞ்சதோ நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி இந்த ரிப்பீட்டர்ஸ் ப்ளஸ் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் படித்தவங்க இல்லை செல்ஃப் ஸ்டடி படித்தவங்க யாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி ஸ்பீடாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளார 150ங்கிறது அட்டன் பண்ண முடியும். ஸோ கெமிஸ்ட்ரியும் ஒரு 150+, பயாலஜிலையும் ஒரு 320 அந்த ரேஞ்சில் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 100 மார்க்ஸ் மேலே ஒரு 120 வரைக்கும் போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய விஷயம். இந்த கொஸ்டின் பேப்பரில் ஃபிசிக்ஸ்க்கெல்லாம் இந்த 3 ஹவர்ஸுக்குள்ளார 3 சப்ஜெக்டையும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா 600க்கு மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 650க்கெலாம் வந்து கிரேட் ஸ்கோர். அதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ்லாம் வந்து
+2ல கேட்ட கொஸ்டின்ஸ் கூட கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த ரிப்பீட்டர்ஸ் வந்து 1 இயருக்காக உட்காந்து படிச்சிருப்பாங்க. இப்போ கரண்ட்டில் +2 முடிச்சுட்டு இந்த 1 மந்தில் +1லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு 3 சப்ஜெக்ட்டுமே ரிவைஸ் பண்ணிவிட்டு திரும்பி வந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் +1லாம் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் இருந்திருக்கும். முக்கியமாக வந்து ஃபிசிக்ஸ். இப்போ நீங்கள் பயாலஜிலே கூட பார்த்தீங்கன்னா செல் சாப்டரில் இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் சரி ஏதோ ஒரு அவுட் ஆஃப் என்சிஆர்டின்னு சொல்லாத அளவுக்கு கேட்டிருந்தாங்க. பட் 180 கொஸ்டின்ஸ்க்கு 180 மினிட்ஸ்ன்னு சொன்ன கால்குலேட் பண்ண என்டியை வந்து இவ்வளோ டஃப்பாக கேட்டிருக்க தேவையில்ல. ஃபிசிக்ஸை எப்படி ஆன்சர் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸாலன்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஃபிசிக்ஸில் ஒரு 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்க எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக இருந்தது சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் ஒரு சிலலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்களும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் வரலாம். இந்த லாஜிக் கேட்ஸுங்கிறது எவர் இயர் கேட்டிருக்கிறது இப்போ ரீசெண்ட் இயர்ஸில். ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே சரி ஓகே பரவாயில்ல இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டினும் மேக்னெட்டிக் மூமெண்ட் இந்த டைம் +2ல எல்லாமே ஓரளவுக்கு சிலபஸில் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் மூமெண்ட்டு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த ஆப்டிக்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் கூட இந்த இயர் வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப ஸ்டெப்ஸ் போகாமல் ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஒரு 2-3 ஸ்டெப்பில் முடிக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ அதேமாரி இந்த டி ப்ராக்லி வேவ்லென்த், டி ப்ராக்லி சாப்டர் ஒரு ரொம்ப சின்ன சாப்டர் இருந்தாலும் அதுலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஏதோ +2 போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க, இந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் ரொம்ப டைம் கன்சியூம் இல்லாத கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ அதேமாதிரி இந்த டி ப்ராக்லி வேவ்லென்த் இதுவும் ஒரு அதிக ஸ்டெப்ஸ் போகாத கொஸ்டின். இந்த டைம் ஆப்டிக்ஸில் கேட்டது எல்லாமே ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப லென்த்தியாக போகல. கொஸ்டின்ஸ் படிக்கிறதுக்கு லென்த்தியாக இருந்தால் கூட ஒரு ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக போட்டு முடிக்கிற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் தான். கொஞ்சம் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த 5 இயர்ஸ்லாம் போட்டு பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கும். யாராவது இந்த 30 இயர்ஸுக்கு மேலே இருந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணவங்க, இந்த என்சிஆர்டியை புக் பேக்கில் இருக்கிறது எக்ஸசைஸ் ப்ளஸ் இந்த என்சிஆர்டி எக்ஸாம்பிளர், இந்த என்சிஆர்டியில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா புக்லேயே, அந்த கொஸ்டின்ஸ் யாரெல்லாம் போட்டு பார்த்தாங்களோ அதில் இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் அதே மாடல் கொஸ்டின்ஸ்லேயும் வந்து இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே யார் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஃபிசிக்ஸில் வந்து 100 தாண்ட முடியும். ஸோ அதேமாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கொஞ்சம் சம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக லென்த்தியாக அப்படி போயிருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆன்சர்ஸை கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து போட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஆப்டிக்ஸ் இது ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் தான். ஸோ அதேமாதிரி இதுலேயும் வந்து இதெல்லாம் ரிப்பீட்டடாக இது இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ண கொஸ்டின்ஸ் தான். செமிகண்டக்டர்ஸில் ஸோ ஒரு லாஜிக் கேட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருந்தாலும் இதுவும் கொஞ்சம் ஆன்சரபுளாக தான் இருந்தது. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஞ்சம் யோசிச்சிருந்தானாக்கா நம்ம ரொம்ப ஸ்டெப்ஸு போடாமல் ஈஸியாக எலிமினேட் பண்ணுற 2 ஆப்ஷன்ஸு ஈஸியாக எலிமினேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்லேயே ஈஸியாக முடிச்சிருக்கலாம். இதெல்லாம் யார் ப்ரீவியஸ் இயரில் இந்த மாதிரி கொஸ்டின் புக்கில் இருந்தது, என்சிஆர்டியில் ப்ரீவியஸ் இயர்லேயும் இருந்தது. மற்ற ஏபிஎம்டியை தவிர மற்ற ஒரு சில கொஸ்டின்ஸ் யாராவது ஒர்க் பண்ணியிருப்பீங்க மார்க் டெஸ்ட்டு, அதில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சு ஈஸியாக போட்டிருக்கலாம். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா ஜேஇயில் நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு. நீட்டில் அதிகமாக ரிப்பீட் ஆகணும்னு ஜேஇயில் அதிகமாக ரிப்பீட் ஆன டைப் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ இதுவும் கொஸ்டின்ஸே இதெல்லாம் ரீட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கால்குலேட் பண்ணுறவங்க எப்படி வந்து இவ்வளோ லென்த்தியாக ஒரு கொஸ்டினை கொடுத்தாங்கன்னே தெரியல. அதேமாரி டைபோல்
இந்த மைக்ரோஸ்கோப் இதுவும் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ்னாக்கா இதுவும் ஒன்று. ஈஸியாக ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவை போட்டு ஆன்சர் ஈஸியாக வந்த சம்மு இதுவும் ஒரு கொஸ்டின். அதுமாதிரி இந்த கரண்ட் இவ்வளோ லென்த்தியாக இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு சர்க்கியூட்லாம் இது வரைக்கும் நீட்டில் அதிகமாக கேட்டதே கிடையாது. பட்டு இந்த டைம் கேட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே நம்ம நிறையா ஒர்க் அவுட் பண்ண இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜு இதெல்லாம் பேஸ்டு ஒர்க் பண்ண ப்ராப்ளம்ஸ் நிறையா ஒர்க் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாது முடிச்சிருக்கலாம். அதுமாரி இந்த ஒரு கிராஃப் கொஸ்டின் கொஞ்சம் ஈஸி. ஸோ இதுவும் ஈஸியாக கொஞ்சம் எலிமினேட் பண்ணி ஆன்சர் போட்டிருக்கலாம் அந்த மாதிரி கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ 1 or 2 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருந்தது. ஒரு 2 ஆப்ஷனை ஈஸியாக எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி 1ல் ஈஸியாக ஒரு 2-3 ஸ்டெப்பில் போடுற மாதிரி இதெல்லாம் வந்து இருந்து. இந்த டைம் என்னன்னு தெரியல, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மூமெண்ட்டு மேக்னெட்டிக் மூமெண்ட்டு இந்த மாதிரி இதில் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க போல் இருக்குது. அதுதான் இந்த டைம் என்டேக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்காக இருந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 2 ஃபேக்டர்ஸ் வர கேட்குறாங்க, 2 பேராமீட்டர்ஸ். ஏதாச்சும் ஒன்று கேட்டிருக்கலாம் கூட பரவாயில்ல. பேஸ் ஆங்கிளும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கரண்ட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2 கொடுத்து எப்படி உங்கள் டைம் எப்படி கன்சியூம் பண்ண வைக்கிறான்னு பாருங்கள். ஸோ +1ல் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா இந்த ஒரு கொஸ்டின்ஸும், பட் அதிக ஸ்டெப்ஸு போகாத கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இந்த கொஸ்டினும் அப்படி தான். இதுவும் வந்து அதிக ஸ்டெப்ஸு போகாமல் ஒரு 2 minutes 3 minutesல போடக்கூடிய ஒரு சம்மு. ஸோ இந்த கொஸ்டினும் அந்த மாதிரி தான். இந்த ஆக்சிஜன் சிலிண்டர், ஸோ இது யாரெல்லாம் கொஞ்சம் கைனெட்டிக் தியரி இந்த மாதிரி அந்த தெர்மோடைனமிக்ஸ் இந்த அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த கொஞ்சம் அந்த என்சிஆர்டி புக் பேஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் இதெல்லாம் என்சிஆர்டி புக்கில் இருந்து கொஞ்சம் ரிலேட்டடாக புக் கொஸ்டின்ஸ். இனிமேல் இந்த வெர்னியர் காலிப்பர் ஸ்க்ரூகேஜ் இதெல்லாம் வந்து எதிர்பார்த்த கொஸ்டின் தான். பட் இதுவுமே லென்த்தியாக கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுது. ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸும் வெளியில் மற்ற இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸும் சொன்னது. ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் எங்களால் ஆன்சர் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் போய் மற்ற கொஸ்டின்ஸும் எங்களால் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியுது. பட் டைம் பத்தலை. ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட ஆன்சர் பண்ணியிருப்போம். பட் எல்லாத்துக்குமே வந்து டைம் பத்தலை. இதுதான் இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் தான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த எக்ஸாமில். எல்லாமே லென்த். நீங்கள் 2014-15லலாம் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருந்தாலும் பட் பயாலஜி எவ்வளோ லென்த்தியாக கேட்டிருக்க மாட்டாங்க, கெமிஸ்ட்ரி எவ்வளோ லென்த்தியாக கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் போய் எடுத்து பாருங்கள். 2014-15 இந்த ஏஐபிஎம்டி கொஸ்டின்லாம் ஃபிசிக்ஸ் வந்து லாஸ்ட் இயரோட கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கும். 2024 டஃப்பாக தான் இருந்திருக்கும். பட் பயாலஜிலாம் இவ்வளோ லென்த்தியாலாம் கொடுத்து அசேஷன் ரீசன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக இருந்திருக்காது, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்லாம். ஸோ அதனால் அங்கே பயாலஜியில் டைமிங்கை கம்மி பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸில் நிறைய யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டைமிங்கை. பட் இங்கே வந்து பயாலஜிலே ஒரு கொஸ்டினில் 1 நிமிஷம் முடிக்க முடியாத போதுக்கு எப்படி ஃபிசிக்ஸில் முடிக்க முடியுங்கிறத நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டாங்க. பயாலஜியில் கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின்ஸை கம்மி பண்ணியிருந்தா ஃபிசிக்ஸில் கொஞ்சம் ஒரு 30 கொஸ்டின்ஸ் அளவுக்காவது ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஏன்னா 30 வரைக்கும் கொஞ்சம் ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்தது. எல்லாமே நம்ம ஓரளவுக்கு அது மாடரேட்டாக நம்ம டீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. ஸோ அந்த ஃபார்முலாஸை வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் எல்லாத்தையுமே திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளார 20-25 கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸால் ஆன்சர் பண்ண முடியுது. யாராவது ஃபிசிக்ஸ்லேயே வந்து நான் ஒரு 40 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்கனாக்கா நீங்களாம் வந்து கண்டிப்பாக ஒரு 650க்கு மேலே தான் எடுப்பீங்க. பட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இதில் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா ஃபேக்கல்ட்டிஸே சொல்கிறாங்க அப்படிதான்ட்டு. ஈவன் ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸே அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன் திடீர்னு சடனாக லாஸ்ட் இயருக்கு இந்த இயர் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு. ஸோ லாஸ்ட் இயரோட இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது
எவ்வளோ கட் ஆஃப் குறையின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து டைம் பீரியடை கம்மி பண்ணா, ஈவன் இந்த இயர் நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரையே லாஸ்ட் இயர் மாதிரி ஈஸியாக கேட்டிருந்தா கூட கட் ஆஃப் குறைஞ்சி தான் இருக்கும். என்ன காரணம்னா சாய்ஸ் கிடையாது. இப்போ சப்போஸ் அந்த 15 கொஸ்டினில் லாஸ்ட் இயர் யார் 15 கொஸ்டின்ஸ் தெரியுமோ அவங்களும் 10 கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ணி சேம் மார்க்கில் வந்திருப்பாங்க. யாரெல்லாம் வெறும் அந்த 10 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் தெரியுமோ அவங்களும் அட்டன் பண்ணி அந்த அதே சேம் மார்க் தான் வாங்கியிருப்பாங்க. பட் இந்த இயர் அப்படி கிடையாது. 10 கொஸ்டின்ஸும் தெரிஞ்சிருந்தா தான் அட்டன் பண்ணியிருக்க முடியும். மீதி சப்போஸ் 7 கொஸ்டின்ஸ் 8 5 6 இப்படி தான் கொஸ்டின்ஸ் தெரியுதுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ என்டிஏ வந்து அங்கே சாய்ஸை கட் பண்ணதுக்கப்புறமே கொஸ்டின் பேப்பரில் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்க தேவையில்ல. சரி, ஓகே. ஸோ எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக ஒரு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 100 மார்க் அளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து வாங்கின டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம பார்த்து கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 100 மார்க்காவது குறையும். பட் நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸாம்ஸை முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் இப்போ என்ன யோசிக்கணும்னா, நமக்கு வந்து கட் ஆஃப், இப்போ நானும் இவ்வளோ நேரம் கட் ஆஃப் பற்றி தான் பேசியிருக்கேன். பட் நமக்கு வந்து கட் ஆஃப்ங்கிறது நம்மளுக்கு எல்லாருமே இதான் பேசிகிட்டு இருக்கிறோம். கட் ஆஃப்ங்கிறத விட லாஸ்ட் இயர் அவ்வளோ மார்க் வந்தது, எனக்கு ரிப்பீட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க இந்த இயர் அதை விட கம்மியாக வருதுன்ட்டு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நமக்கு வந்து ரேங்கிங் தான் முக்கியம். கட் ஆஃபை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நம்மகிட்ட சீட்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஒரு காலேஜில் 100 சீட்ஸ் 150 சீட்ஸ் 200 சீட்ஸ் இருக்குதுன்னா ஸோ அங்கே ரேங்க் பேசிஸ் தான் நமக்கு. இப்போ ரேங்க் அவங்க கவுன்சிலிங்கில் கண்டக்ட் பண்ணும்போது ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேங்கிங்கில் நம்ம எத்தனாவது ரேங்கிங் வருமோ நம்ம நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கோ அதுக்குள்ளார நம்ம இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு சீட்ஸ் அவ்வளோதான். ஸோ கட் ஆஃப்ங்கிறது ஒரு இயரும் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை டிக்ரீஸ் ஆகும், குறையலாம், ஏறலாம். அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நம்மளுக்கு தேவை ரேங்கிங் தான் முக்கியம். ஸோ நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டு ஒர்க் பண்ண முடியுமோ நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்லாம் வந்து ரிலாக்ஸாக இருந்துட்டு, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது எப்போ என்டிஏ ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஏதாவது போனஸ் மார்க் வர மாதிரி ஏதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம தனியாக பார்ப்போம். ஏன் வந்து என்டிஏ வந்து இப்படி ஒரு சில விஷயங்களாக கன்சிடரே பண்ணலை, அது என்னன்ட்டுங்கிறது நம்ம தனியாகவே பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ரிலாக்ஸாக இருங்க. எல்லாருக்குமே டஃப் தான். இருக்கிற இத்தனை லட்சம் பேருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ நம்ம கிட்ட மட்டும் டஃப் இல்லை, எல்லாருக்குமே டஃப்பாக தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கட் ஆஃபை பற்றி கூட நம்ம கவலைப்பட தேவையில்லை. எல்லாருக்குமே குறைய போகுது மார்க்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரேங்கிங் தான் முக்கியம். ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு 500க்கு மேலே எடுத்திருந்தீங்கனாலே நல்ல ஸ்கோர். கண்டிப்பாக மெடிக்கல் காலேஜில், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மார்க்கில் நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜில் மெரிட்லே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட் இயர் இந்த ரிப்பீட்டர்ஸ்லாம் லாஸ்ட் இயர் நான் 600 எடுத்து எனக்கு கிடைக்கல. இந்த இயர் நான் வந்து 550 தான் வருது. எனக்கு லாஸ்ட் இயரோட இந்த இயர் கம்மி ஆகிடுச்சு 50 மார்க்கு. ஸோ அதனால் எனக்கு கிடைக்குமாலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. கண்டிப்பாக கிடைக்கும்.